நாமும் கற்போம், கல்வியை மற்றவர்களுக்கும் கற்றுக் கொடுப்போம். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா டிஎன்பிஎஸ்சி குரூப் 4ல கேட்ட இன்னொரு கொஸ்டினை பத்தி பார்க்க போறோம். இது 10ஆம் வகுப்பு மேத்ஸ் புக்ல எடுத்துக்காட்டு 2.55ல ரோமன் லெட்டர் 3ல கணக்கேற்றிருக்காங்க. இது பேஜ் நம்பர் 80. தொடரின் கூடுதல் காண்க. அதாவது 1 + 3 + 5 எக்ஸெட்ரா லாஸ்டா பிளஸ் 55. இது கூடுதலா என்னன்னு ஃபர்ஸ்ட் பார்க்க போறோம். அதாவது 1 + 3 3 + 5 இது டிஃபரண்ட் பாத்தீங்கன்னா 2 தான். அதனால இது கூடுதல் மெத்தட் தான். அதாவது இங்க ஏ முதல் உறுப்புங்கிறது ஏ 1. டினா பொது வித்தியாசம். அதுக்கு ஃபார்முலா T2 - T1. எப்படி சொல்லுவோம்னா முதலா இருக்கிறது T1, ரெண்டாவதா இருக்கிறது T2, மூணாவதா இருக்கிற லெட்டர் T3 இப்படி சொல்லுவோம். அதாவது பொது வித்தியாசம் கண்டுபிடிக்க D = T2 - T1. T2 இங்க 3 கொடுத்திருக்காங்க. 3 மைனஸ் T1 மதிப்பு இங்க 1 கொடுத்திருக்காங்க. 3ல இருந்து 1 கழிச்சா நமக்கு 2 கிடைக்கும். இங்க அதே மாதிரி எல்லுங்கிறது கடைசி உறுப்பு. கடைசி உறுப்பு என்னன்னா இங்க 55. மேக்சிமம் இங்க என்ன கொடுத்திருக்காங்களோ அதை வச்சுதான் நமக்கு ஃபார்முலா இது கிடைக்கும். அதாவது இங்க என்னதான் கண்டுபிடிக்கணும். ஃபர்ஸ்ட் n இங்க என்ன இருக்கு L மைனஸ் A. அதாவது கடைசி உறுப்பு மைனஸ் முதல் உறுப்பு பை கீழே D பொது வித்தியாசம் பிளஸ் 1 தான் ஃபார்முலா. அடுத்தது எல்லோட மதிப்பு இங்க என்ன கொடுத்திருக்குன்னா 55. அடுத்து மைனஸ் ஏவோட மதிப்பு 1. டியோட மதிப்பு இங்க 2 பிளஸ் 1. அடுத்த ஸ்டெப் பார்க்க போறோம். பாத்தீங்கன்னா 55 - 1 54 பை 2 பிளஸ் 1. ஓகேங்களா? அடுத்தது பாத்தீங்கன்னா இதை எப்படி அடிக்கணும்னா 1 2 மேலையும் 2 4. மீதி இங்க 1 இருக்கு, பக்கத்துல 4 சேர்த்தா 14. 14ல எத்தனை 2னா 7 2 வரும். அப்பனா நமக்கு 27 பிளஸ் 1 இருக்கு. அப்பனா என்னோட மதிப்பு நம்ம 28 கண்டுபிடிச்சோம். இப்ப நம்ம 1 + 3 + 5 கடைசி உறுப்பு 55 வரைக்கும் பார்க்க போறோம். அதாவது இங்க n கிடைச்சிருச்சா, n கிடைக்கிற நம்பரை ஸ்கொயர் பண்ணா நமக்கு கூடுதல் கிடைச்சிரும். அதாவது n ஸ்கொயர் இங்க அப்பனா 28 ஸ்கொயர். 28 ஸ்கொயர் எப்படி எழுதுவோம்னா 28 × 28 பெருக்கி பாத்தீங்கன்னா 784 கிடைக்கும். நம்ம இப்ப 784ன்ற ஆன்சர் கண்டுபிடிச்சிருக்கோம். இது பாத்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி குரூப் 4ல பாத்தீங்கன்னா இந்த கொஸ்டின் 2வது ஆப்ஷன்ல இருக்கு. அதான் சரியான விடை. நன்றி, வணக்கம். குழந்தைங்களுக்கு சொன்னனால நான் இவ்வளவு விரிவாக்கமா சொன்னேன். குழந்தைங்களும் நோட் பண்ணிடுவாங்க. நன்றி, வணக்கம்.